கிராமத்தைச் சுற்றி பசுமை நிறைந்த அழகான காடு இருந்தது. உயரமான மரங்கள், பறக்கும் பறவைகள், அமைதியாக நடக்கும் விலங்குகள். அந்தக் காடு கிராம மக்களுக்கு சுத்தமான காற்றையும், தண்ணீரையும், உணவையும் வழங்கியது. ஒருநாள் சிலர் லாபத்திற்காக மரங்களை வெட்டத் தொடங்கினர். மரங்கள் விழுந்தன, விலங்குகள் பயந்து ஓடின. அனு இதை பார்த்து மனமுடைந்தாள். நாளடைவில் காடு வெறிச்சோடிய நிலமாக மாறியது. ஆறுகள் வறண்டன. விலங்குகள் வீடுகளை இழந்தன. கிராமத்திலும் வெள்ளம், வறட்சி போன்ற பிரச்சனைகள் தொடங்கின. அப்போது அனு தைரியமாக கிராம மக்களின் முன் நின்று, காடுகள் இல்லாமல் நம் வாழ்க்கையும் இல்லை. நாம் காடுகளை அழித்தால் நம் எதிர்காலத்தையே அழிக்கிறோம் என்று கூறினாள். அணுவின் வார்த்தைகள் மக்களின் மனதை மாற்றின. ஒன்றாக சேர்ந்து மரக்கன்றுகளை நடத் தொடங்கினர். சில ஆண்டுகளில் காடு மீண்டும் பசுமையடைந்தது. விலங்குகள் திரும்பி வந்தன. ஆறுகள் மீண்டும் ஓடின. அணுவும் கிராம மக்களும் மகிழ்ச்சியுடன் அந்த மாற்றத்தை பார்த்தனர். பசுமையான காடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை.